கப்பக்கிழங்கு நீர் தோசையாக பண்ணுறதுக்கு 2 மேல் தோல் எடுத்துகிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். 1/2 கிலோ கப்பக்கிழங்கு இருக்குது. இது 2 டம்ளர் அரிசி எடுத்துட்டுருக்கேன். 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி வடிச்சிட்டு வச்சுருக்கேன். முதல்ல மிக்சியில் இந்த கிழங்கெல்லாம் போட்டு ஒரு திருப்பி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். இது கூடவே சேர்த்து நல்ல வெண்ணையாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. உப்பு போடல, தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் தோசை விடுறதையும் கலந்து விட்டுட்டு எடுக்கணும். கல்லை இந்த மாதிரி ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ ரவா தோசை விடுற மாதிரி தூக்கி எடுத்து இந்த மாதிரி தான் விடணும். இதுக்கு எண்ணெய்லாம் விட வேண்டாம். இந்த மாதிரி திருப்பி போட்டு 2 பக்கமும் வேக விட்டு எடுத்தால் கப்பக்கிழங்கு நீர் தோசை ரெடி.